மா மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. ஏமா எது வேலை இல்லையா உனக்கு? வேலை எனி டைம் 24 மணி நேரம் வேலை செய்யதான் பொம்பளை கட்டி வச்சிருக்கியா? ஏம்மா? பாரு கண்ணுக்கு குளிர்ச்சியா வேலை பார்க்கணும். அந்த கடவுளுக்கும் கண்ணு இல்ல. நான் வேலை பாக்குறப்பதான் உன் கண்ணுலயே அம்புட மாட்டேன். எல்லா வேலையும் முடிச்சு அந்த போனையும் இந்த ரிமோட்டையும் தொட்டுட்டா உன் கண்ணுல அம்புட்டுருவேன். நீ அப்படியே நினைச்சுக்குவ காலையில இருந்து டிவி தான் பாத்திருப்பானு. வீடு குட்டி தொடச்சு பாத்திரம் வளைக்கி துணி துவச்சு சோறு தினிய அதெல்லாம் யாரு ஆக்குனா? அப்பெல்லாம் உன் கண்ணுல ஏன் நான் படவே மாட்டேன்? ஏமா என்னம்மா இதெல்லாம் ஒரு வேலையாமா? உட்காந்து துணி மடிக்கலாம், இல்ல அயன் பண்ணி வைக்கலாம், ஏதாவது வேலை இருக்கும். மதியானம் தூங்கினா உடம்பு போடுமேன்னு இப்ப உட்கார்ந்து இருக்கேன். இல்லாட்டி இந்நேரம் நான் கும்பகாரம் நடத்தி தூங்க கூடாதுன்னு பேய் படம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். பேய் படம் நல்லா, ஆனா டிவி பார்க்க நல்லா கத்துக்கிட்ட மாதிரி பார்த்தா அதுக்குள்ள ஓடிடி வேற போட்டு விட்டனா டெய்லி ஒரு படம். உலகத்துல யாரும் ஓடிடி போட்டு கொடுக்கல. நீ தான் அப்படியே லாத்தி விட்ட. நல்லா பேசுவ. போமா அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணாம அதெல்லாம் இந்த கலெக்டர் ஊத்தியதுக்கா போற அதெல்லாம் பண்ணிக்கலாம். லீவுனா அப்படி அமைய சமயத்துல பொம்பளைங்களை உட்கார விடு. போட்டு வதைக்கிறிய உனக்குலாம் பொம்பளைங்களோட கஷ்டம் கொஞ்சமாவது தெரியுதா? கஷ்டம் கஷ்டம் என்னமா பொம்பளைங்களோட கஷ்டம்? ஆம்பளைங்களோட 2 மணி நேரம் படம் அது வீட்டுல உட்காந்து பார்க்க முடியல. படம் மட்டும் தானே பாத்துட்டு இருக்க. ஆமா வீட்டுல நாளா சொல்றாரு அயன் பண்ணி வைக்கிறேன்னு. ஏன் காசு கொடுத்து பண்ணு குடிக்கிற? ஏமா ஒரு சட்டைக்கு 15 ரூபா 250 ரூபா கொடுத்து குடிக்கிற. அது சாதா அது குடிச்சா 10 300 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிற. அப்பெல்லாம் உனக்கு நோவுல அது இது ஒண்ணாமா? குழம்பு பக்கத்து துணிமணி நல்லா போட மாட்டியா? குடிக்கிறது மட்டும் நல்லா பேரு. மத்தியான நேரத்துல நீ கத்த விட்டுக்கிட்டு நீ அக்கம் பக்கம் அசிங்கப்படுத்திக்கிட்டு தெரியாத. நானே சாந்தி வரா வெளியில போலான் இருக்கேன். வெளில வேற போறியா? இந்த படம் எங்க வேணா போய் தொலை. எனக்கு அயன் பண்ணி அயன் பண்ண முடியாது. ஒன்னும் படமே முடியல. இங்க பாருங்க ரொம்ப இரிட்டேட் அடிக்கிட்டு இருக்காத. இல்லன்னா எங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிருவேன். போயிடுறாங்கிட்டு இந்த கிளைம் வச்சு பேசிக்க.